ஹரே கிருஷ்ணா. உட்பன்ன ஏகாதசியினுடைய மகாத்மியம். இந்த உட்பன்ன ஏகாதசி ரொம்ப விசேஷ சிறப்பு அம்சம் கொண்டது. இன்றைய நாள் ஏகாதசி தேவியானவள் தோன்றிய நாள். ஆகவே இந்த ஏகாதசியினுடைய மகாத்மியம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுவும் மிருகசீர மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய விசேஷ ஏகாதசி சதுர்மாசியம் முடிந்து அடுத்து வரக்கூடிய ஏகாதசியாக சொல்லப்படுகிறது. இந்த ஏகாதசி கடைபிடிப்பதால் என்ன பயன் என்பதை பற்றி பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் உரையாடலை பற்றி நாம் இப்பொழுது பேசுவோம். அதாவது பகவான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் ஏகாதசியினுடைய விசேஷ அம்சத்தை பற்றி கேட்டான். ஏ கேசவா, ஏகாதசியை கடைபிடிப்பதால் நாம் என்ன புண்ணிய பலனை அடைவோம், அதை பற்றி எனக்கு விவரமாக விளக்குங்கள் என்று கேட்டான். அப்பொழுது கிருஷ்ணர், ஏ பார்த்தா, ஏகாதசியை பற்றி நீ கேட்கிறாய். ஆகவே ஏகாதசியுடைய முதல் ஏகாதசியான உட்பன்ன ஏகாதசியை பற்றி நான் உனக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதாவது உட்பன்ன ஏகாதசி சத்தியுகத்தில் ஒரு சமயம் தைத்திரிய வம்சத்திலிருந்து முரா என்ற அசுரன் தேவலோகத்தை படையெடுத்து அவர்களை எல்லாம் வெற்றி கொண்டு தேவர்களை எல்லாம் விரட்டி அடித்துவிட்டு அவன் தேவலோகத்தை கைப்பற்றினான். அப்பொழுது தேவகணங்கள் இந்திரன் உட்பட அவருடைய மற்ற தேவர்கள் எல்லோரும் மகாதேவரான சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். எங்களை தைத்திரிய வம்சத்தினுடைய முரா அசுரன் எங்களை படையெடுத்து எங்களுடைய இடத்தை எல்லாம் பிடித்து கொண்டு அவரிடம் சண்டை போட முடியாமல் நாங்கள் வந்துவிட்டோம், எங்களை காப்பாற்றுங்கள் என்று மகாதேவரிடம் முறையிட்டார்கள். மகாதேவன் சொன்னார், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சீரசாகரத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவிடம் சென்று முறையிடுங்கள் என்று சொன்னார். அதை கேட்ட தேவர்கள் எல்லோரும் இந்திரனுடைய தலைமையிலேயே சீரசாகரத்துக்கு சென்று பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டார்கள். ஏ அநாத ரக்ஷகா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, ஜெகநாதா, எங்களை காப்பாற்றுங்கள். தைத்திரிய வம்சத்தின் அசுரர்கள் எங்களை துன்புறுத்துகிறார்கள். எங்களுடைய இந்த சிரமத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று மிகப்பெரிய பிரார்த்தனை வைத்தார்கள். அவருடைய பிரார்த்தனையை கேட்ட பகவான் விஷ்ணு தயவு கூர்ந்து கேட்டார், ஏ தேவர்களுக்கு, நீங்கள் யாரால் தோற்கடிக்கப்பட்டு இந்த பிருத்திவி லோகத்துக்கு வர காரணமாக இருந்த அசுரன் யார்? எதனால் இப்படி நீங்கள் பயந்து போய் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று பகவான் விஷ்ணு கேட்டார். அப்பொழுது தேவேந்திரன் சொன்னார், பிரம்மவம்சத்தில் நாடிச்சங்கு என்ற அசுரன், அவனுடைய மகனான இருக்கக்கூடிய முரா என்றவன் எங்களை எல்லாம் கைப்பற்றி தேவலோகத்தை கைப்பற்றி மற்றும் சந்திரசூரியன் யமன் உட்பட எல்லா பதவிகளுக்கும் ஆள் அமர்த்தி அவனே எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறான். நாங்கள் அவன் முன்னிலையிலே தோல்வியடைந்து உங்களை நாடி வந்திருக்கிறோம், நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டார்கள். அப்பொழுது பகவான் விஷ்ணு சொன்னார், உங்களுடைய துர்க்கம் புரிகிறது, நான் சொல்லுவதை போல் செய்யுங்கள். நீங்கள் 300 முறை சென்று அவரோடு போரிட்டு சண்டையிடுங்கள், உங்களுக்கு பின்னாடி நான் வருகிறேன் என்று பகவான் விஷ்ணு சொன்னார். அதன் பிரகாரம் தேவேந்திரன் தலைமையிலே எல்லா தேவர்களும் சென்று அந்த தைத்திரிய அசுரர்களோடு, முரா என்ற அசுரர்களோடு அந்த படையை எடுத்து சண்டையிட்டார்கள். நேருக்கு நேர் சண்டையிட்டதில் இவர்கள் அவர்களை வெற்றி கொள்ள முடியாமல் அடி வாங்கி திரும்பி ஓடி வந்தார்கள். அதற்கு பிற்பாடு பகவான் விஷ்ணு அந்த இடத்திற்கு சென்றார். பின்னர் விஷ்ணுவிடம் அந்த தைத்திரிய அசுரர்கள் முரா உட்பட எல்லோரும் விஷ்ணு பகவானிடம் பயங்கரமான முறையில் சண்டையிட்டார்கள். அவருடைய ஆயுதங்கள் ஒவ்வொன்றாக பகவான் விஷ்ணு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கினார்.
எல்லா தைத்திராசுரர்களும் நிறைய பேர் கொல்லப்பட்டார். ஆனால் இந்த முதுரா என்ற அசுரன் மட்டும் விடாமல் பகவானிடம் சண்டையிட்டு கொண்டே இருந்தான். சண்டை முடிவுக்கு வரவில்லை. 1000 வருஷங்கள் சண்டை நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக சண்டை நடந்து கொண்டே இருந்தது. சண்டையில் அவன் சலிக்கவில்லை. ஆகவே பகவானும் இந்த சண்டையிலே கொஞ்சம் கொஞ்சம் அவர் விசிராந்தி எடுத்துக்கொள்வதற்காக, அதாவது ரெஸ்ட் எடுத்துக்கொள்வதற்காக அவர் பத்ரிகாசிரமத்துக்கு சென்று ஹேமாவதி என்ற குகையின் அடியிலே அவர் படுத்து சயனத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டார். அப்பொழுது அந்த அசுரன் அவர் பின்தொடர்ந்து வந்து, என்னிடம் சண்டை போட்டுவிட்டு எப்படி நீங்கள் இங்கே அமைதியாக படுக்கலாம் என்று சொல்லி அவரை சண்டையிடுவதற்காக அந்த முரா என்ற அசுரன் ரொம்ப பயங்கர வேகத்தில் வந்து அவரை தாக்க முற்பட்டான். அப்பொழுது விஷ்ணு பகவானிடத்திலிருந்து ஒரு திவ்ய கன்னி, தேவகன்னி போன்று ஒரு கன்னிகை தோன்றி அந்த பல ஆயுதங்களோடு தோன்றி அந்த முரா என்ற அசுரனிடம் சண்டையிட்டாள். அந்த சண்டையில் அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அவள் முறியடித்தாள். முரா என்ற அசுரன் மிக கோபமடைந்து அவளோடு மல்லுக்கு நின்றான். மல்லுக்கு நிற்கும் பொழுது அந்த தேவியானவள் மல்லு கட்டி அவனை முதலில் அவனுடைய தலையை வெட்டி வீழ்த்தினாள். வெட்டி வீழ்த்தியவுடன் அவரோடு பின் வந்த அசுரர்களெல்லாம் தன்னுடைய தலைவன் இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டான் என்பதை கண்டவுடன் அவர்களெல்லாம் பயத்தில் பாதாள லோகத்திற்கு சென்று விட்டார்கள். அதுக்கப்புறம் பகவான் விஷ்ணுவானவர் கண் விழித்து பார்த்தார். இந்த அசுரன் கொல்லப்பட்டான். இங்கே திவ்ய கன்னிகை நின்று கொண்டிருந்தாள். அப்போ பகவான் விஷ்ணு கேட்டார், யாரம்மா நீ? எப்படி இவ்வளோ பெரிய அசுரனை நீ கொண்டு விட்டாய் என்று கேட்டார். அப்பொழுது அந்த கன்னி சொன்னால், உங்களுடைய சரீரத்திலிருந்து தோன்றிய உங்களை அவன் தாக்க முற்பட்ட பொழுது உங்கள் சரீரத்திலிருந்து நான் தோன்றினேன். உங்களுக்காக நான் சண்டையிட்டு அவனை கொன்றுவிட்டேன் என்று சொல்லி சொன்னால், பகவான் ரொம்ப சந்தோஷமடைந்து நீ ஏகாதசி திதி என்று நீ தோன்றியதால் உனக்கு நான் ஏகாதசி என்று பெயர் வைக்கின்றேன். ஆகவே உனக்கு என்ன வர வேண்டும், என்ன வேண்டுமானாலும் கேள் என்று சொன்னார். அப்பொழுது அந்த ஏகாதசி தேவியானவள் சொன்னாள், இந்த ஏகாதசி திதி என்று யாரெல்லாம் கண் விழித்து விரதம் இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவமெல்லாம் நீக்கப்பட வேண்டும். ஒருவேளை உணவருந்தி இருந்தால் அவர்களுக்கு தனம், தானியம், சம்பத்தி எல்லாம் அவர்களுக்கு நிறையா வர வேண்டும். அவர்கள் ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருந்தால் அவர்கள் வைகுண்ட பிராப்தி அடைய வேண்டும். அதோடு இந்த ஏகாதசி யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் நசுக்கப்படுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்துக்கள் எல்லாம் ஏகாதசியை கடைபிடிப்பதனால் மாத்திரம் அவர்கள் அதிலிருந்து விடுதலை அடைவார்கள், தப்பிக்க முடியும் என்று சொல்லி ஏகாதசி ஆனவள் வரம் கேட்டாள். ஆகவே ஏகாதசி யாரெல்லாம் சிரத்தையோடு கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் வீழ்த்தப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. ஏன்னா ஏகாதசியானவள் அந்த வரத்தை ஏகாதசி கடைபிடிக்கக்கூடியவர்களுக்காக பகவான் விஷ்ணுவிடம் வரம் வாங்கியிருக்கிறார். ஆகவே ஏகாதசியை சிரத்தையோடு கடைபிடிப்பதனால் நாம் என்னென்ன மற்ற விரதங்கள் இருக்கிறோ அந்த விரதத்தை எல்லாம் பல விரதங்கள் கடைபிடிக்கிறார்கள். அவ்வளோ விரதம் நாம் கடைபிடிக்க வேண்டியதில்லை. ஒரு விரதம் ஏகாதசி விரதம் கடைபிடித்தாலே மற்ற விரதங்கள் எல்லாம் கடைபிடித்த பலன் இதில் கிடைக்கும். அதுபோல் புண்ணிய தீர்த்தங்கள், எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கோ அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் நாம் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதால் மட்டுமே அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் போன பலனும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகவே ஏகாதசி திதியை நாம் சொல்வார்கள் மாதவ திதி பக்தி ஜனனி ஜனனி என்று சொல்வார்கள். இந்த திதி ஏகாதசி திதியை யாரெல்லாம் சிரத்தையோடு கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் பகவான் விஷ்ணுவிடம் பக்தியை பெறுகிறார்கள்.